கல்பனா, என்னம்மா பேக் எடுத்துட்டு எங்க கிளம்புற? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் இங்க இருந்து கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? ஏன் திடீர்னு? இல்ல அத்தை, இனிமே நான் இங்க இருக்கிறது சரி வராது. அண்ணி, அத்தை, அண்ணி, இங்க வாங்க. என்ன நீ? ஆ, இங்க பாருங்க. கல்பனா இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு கிளம்புறா. காரணம் கேட்டா என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா. என்னன்னு கேளுங்க கொஞ்சம். என்னடி கல்பனா, பையெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? என்னடி ஆச்சு உனக்கு? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல எதுவும்? அம்மா, இது எனக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். சரி விடு, நான் யோசிச்சுட்டேன். நான் ஏன் கிளம்புறேன்ற காரணத்தை அப்புறமா உனக்கு சொல்றேன். கல்பனா, என்னம்மா கல்பனா? கல்பனா, என்னாச்சு? விஸ்வா உன்னை ஏதாவது சொன்னானா? ஐயோ அண்ணி, விஸ்வா என்ன சொன்னாலும் இவ அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாளே. வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்பனா, ஏய், என்ன ஆச்சுன்னு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிடு கல்பனா. என்ன மாமா உனக்கு புரியல? நாமெல்லாம் மாமா இழந்த துக்கத்துல இருக்கோம். அத்தைக்கும் விஸ்வா மாமாக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவியா தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு இங்க வந்து நந்தினி எல்லாரும் முன்னாடியும் நம்ம 2 பேரும் மேலயும் என்னெல்லாம் பழி போட்டா. எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா. உண்மைதாண்டி, நானும் இதை யோசிக்காம இல்லடி. அந்த மோசக்காரி நம்ம மேல அனாவசியமா பழி போட்ட அன்னைக்கே உனக்காவது இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் தோணிருக்கு. ஆனா எனக்கு உசிரிய விட்டுணும்னு தோணுச்சு. அண்ணி, ஆமா அண்ணி, ஆமா, நிஜமாதான் சொல்றேன். செய்யாத பழிய சுமந்துக்கிட்டு அந்த வலி அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அந்த வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? அந்த கேடுகட்டவ உங்களை பத்தி சொன்னத நானும் நம்பல, என் பையனும் நம்பல, இங்க வந்தவங்க யாருமே நம்பல. அண்ணி இப்ப நம்பல, அவ சொன்னதை இப்ப நீங்க யாரும் நம்பல. ஆனா இத நம்ப வைக்கிறதுக்காக அவ எதை வேணாலும் பண்ணுவா. விஸ்வம் மேல இருக்கிற கோபத்துல அவனை பழி தீர்த்துக்கிறதுக்காக நல்ல மனுஷன் என் அண்ணனையே கொன்னுட்டா. நாளைக்கு எங்க மேல போட்ட பழிய நம்ப வைக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து இன்னும் என்னென்னலாம் சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஆமா அத்தை, மாமா கிட்ட விஸ்வ மாமா ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயத்த சொல்லும் போது மாமா நல்லதானே இருந்தாருன்னு அந்த நந்தினி திரும்ப திரும்ப சொல்றா. அப்படின்னா அதுக்கப்புறமா விஷயம் தெரியாம நாங்க தானே வீட்டுக்கு வந்தோம். அப்போ மாமாவை நாங்க தான் கொண்டோன்னு அவ சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ சொல்லிட்டா நாங்க நம்பிடுவோமா? இல்ல அத்தை, அவ என்ன நாடகம் பண்ணியாவது நம்ப வைப்பா. உங்களை நம்ப வைக்க முடியலனாலும் விஸ்வ மாமாவை நம்ப வச்சிருவா. ஆமா அண்ணி, அவ அப்படி நம்ப வைக்கிறவதான். அவதான் எதுக்கும் துணிஞ்சவளாச்சே. என்னதான் தன் அப்பனோட சாவுக்கு காரணமா இருந்தவளா இருந்தாலும் நம்ம கையால தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி தானேங்கிற நினைப்பு அவனுக்கு வந்துட்டா. அப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவ சொல்ற எல்லா பொய்யையும் அவங்க நம்ப ஆரம்பிச்சிடும். அத்தை, விஸ்வ மாமா மட்டும் எங்களை தப்பா நினைச்சிட்டாருன்னா அப்புறம் நாங்க வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஆமா அண்ணி, என்ன தடுக்காதீங்க அத்தை. இல்ல, அது போடாத, போடு.
இத பாரு, அவரோட மூச்சு காத்து கூட இன்னும் இந்த வீட்டை விட்டு போகல. அதுக்குள்ள எந்த முடிவையும் எடுக்க கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருந்தா அவரோட ஆத்மா என்ன மன்னிக்காது. அவர் உயிரோட இருக்கும்போது அவர் எடுத்த முடிவுப்படி என் பிள்ளைக்கும் அந்த நந்தினிக்கும் இருக்கிற உறவை சுத்தமா வெட்டி விட்டுட்டு உன்ன அவனுக்கு கட்டி வச்சுட்டா, அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னாலும் என் புள்ள நம்ப மாட்டான். அத்தை, என் புள்ள உன்னை கட்டிக்கிறதுக்கு நான் இப்பவே என் புள்ள கிட்ட சம்மதம் கேக்குறேன். என் புள்ள உன்னை கட்டிக்கிறதுக்கு நான் இப்பவே என் புள்ள கிட்ட சம்மதம் கேக்குறேன். அனி 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 இல்ல வேண்டாம் அத்தை. ஏமா வேண்டாம்? ஆரம்பத்துல நான் விஸ்வ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா எப்ப ஒரு நந்தினி கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே என் ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். அத புரிஞ்சுக்காத அந்த நந்தினி நான் இன்னும் விஸ்வ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் எங்க அம்மாவோட சேர்ந்து அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டோன்னு எல்லாரும் முன்னாடியும் எங்க மேல வீணா பழி போட்டுட்டா. இப்ப நீங்க திரும்பவும் எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம்னு பேச்ச ஆரம்பிச்சாலே போதும், அவ சொன்னதுதான் உண்மைன்னு ஊரே நம்பிடும். அதனால வேணாம் அத்தை. என்னமா பேசுற நீ? அந்த கேடுகிட்டவளால என் புள்ள வாழ்க்கை நாசமா போயிடுச்சேன்னு நானும் உன் மாமாவும் தானே எங்க புள்ளைய கட்டிக்கோன்னு சொல்லி வற்புறுத்தணும். நீ அப்ப கூட மறுப்பு தானே தெரிவிச்ச. இது எனக்கு தெரியும், என் புள்ளைக்கு தெரியும், ஊருக்கு மெதுவா தெரியட்டும். அதுக்காக நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதா அவரோட கடைசி ஆசை. அதுக்கு சாட்சியா இப்பவே என் புள்ள கிட்ட சம்மதம் கேட்டுக்கிறேன். நீ வா என் கூட. ஐயோ, அத்தை, சொல்றத கேளு, வா. வேண்டாம் நீ. ஐயோ வேணாம் அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. சொல்றது கேளு, அத்தை, பேசாம வா. வேணாம் அத்தை. நீ வாய மூடிட்டு வா என் கூட. அத்தை, விஸ்வா, அத்தை. விஸ்வா. விஸ்வா, உன் அப்பாவோட இழப்பு உனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சதுங்கிறது உண்மைதானே? சொல்லுடா. ஆறுதல் சொல்றது கூட உன் அப்பா இல்லாத இந்த அம்மாவை இதுக்கு மேலேயும் நீ கஷ்டப்படுத்த மாட்டேல்ல? என்னம்மா? நான் என்ன சொன்னாலும் நீ என் பேச்ச தட்ட மாட்டேல்ல? எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லம்மா. நான் ஏன் உன்னை கஷ்டப்படுத்தணும்? உன் பேச்ச கேட்காம வேற யார் பேச்சுமா கேட்க போறேன்? நீ சொல்றது இந்த அம்மா மேல சத்தியமா உண்மைதானே? ஒரு நிமிஷம் இங்க வாமா. ஐயோ அண்ணி, அண்ணி வேண்டாம் நீ. இன்னைக்கு இந்த வீட்ல என்ன நடந்தது தெரியுமா? அந்த நந்தினியால இதுக்கு மேல எந்த பழி வந்துடக்கூடாதுன்னு கல்பனா இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா. என்ன கல்பனா? எதுக்கு தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுடா தேவையில்லாத கற்பனை? அந்த நந்தினியோட சுயரூபம் தெரியற வரைக்கும் கல்பனா அவளை சொந்த அக்காவா தான் நினைச்சிட்டு இருந்தா. உன் அத்தை தன் மூத்த மகளா தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க மேல அவ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்னெல்லாம் பழி போட்டா தெரியுமா? அதுக்காக தான் அந்த பாவியை நினைச்சு கல்பனா குழப்பமா இருக்கிறது தப்பே இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த பாவியை நினைச்சா எனக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு.
இன்னும் நம்ம குடும்பத்தை எப்படி எல்லாம் ஆட்டி வைக்க போறாளோ அதுக்கு ஏன்டா நாம இடம் கொடுக்கணும்? அதனால உங்க அப்பா சொன்ன மாதிரி அவளை வெட்டி விட்டுட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ இப்பவே சம்மதம் சொல்லணும்டா. என்னடா யோசிக்கிற? ஐயோ அத்தை, நீ சுமாரு. என்னடா தயங்குற? இது நடக்கலைங்கிற கவலையாலையும் அந்த பாவியாலையும் தான் உங்க அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு. இன்னும் என்னடா யோசிக்கிற? அம்மா, அப்பா போய் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்குமா இதெல்லாம்? உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லல, அதுக்கு சம்மதம் சொல்லுன்னு மட்டும்தான் சொல்றேன். இப்பதானே என்கிட்ட சொன்ன உன் பேச்ச மறுக்க மாட்டேன்னு. இப்ப நீ எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்தா உங்க அப்பா இழப்ப விட இன்னும் அவதான் உன் மனசுல இருக்கான்னு தோணுது. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. போதுடா. பெத்த அப்பாவை எழுந்ததுக்கு அப்புறமும் தாயோட பேச்ச கேட்காத புள்ளைய நம்பி நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நானும் என் புருஷனோட போய் சேர்ந்துடுறேன். இதுக்கு மேலயும் எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. நான் சாக போறேன்டா, அதுவும் உன் கண்ணு முன்னாடி தான் சாக போறேன். பாரு. அம்மா, அம்மா சொல்ல கேளுமா. ப்ளீஸ் மா, அம்மா. அம்மா சொல்ல கேளுமா. அம்மா. அம்மா தயவு செஞ்சு சொல்ல கேளுமா. அம்மா. அம்மா ப்ளீஸ். அம்மா ஏமா இப்படி பண்ற? அம்மா ப்ளீஸ் சொல்ல கேளுமா. ப்ளீஸ் மா. எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அத்தை. கல்பனாவுக்கு இருக்கிற அக்கறை கூட இவனுக்கு இல்லையே. நான் எதுக்காக இன்னும் உயிரோட இருக்கணும்? நான் இப்பவே செத்து போயிடுவேன். போதும், நிறுத்துமா. இன்னொரு சாவு இந்த வீட்டுல விட வேண்டாம். போதும். ஏமா இப்படி? நீயும் போயிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன்? நீ இல்லைன்னா நான் அனாதமா. நீயும் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ். இப்ப நீ தடுத்துட்டா நான் செத்து போக மாட்டேன்னு நினைச்சியா? தற்கொலை பண்ணிக்கிறேன்டா, சாகுறேன்டா. இன்னைக்கே நான் சாக போறேன்டா. உன் கண்ணு முன்னாடியே நான் சாகுறேன்டா. டேய், உன் முடிவுல நீ இவ்வளவு தீர்மானமா இருக்கும்போது என் முடிவுல நான் இவ்வளவு தீர்மானமா இருப்பேன். ஏண்டா என்ன தடுத்த? நீ அவளோட சந்தோஷமா வாழு. நான் செத்துட்டா உனக்கு நிம்மதி தானே? நீ அவளோட சந்தோஷமா வாழலாம் தானே? ஏண்டா என்ன வாழ விடாம சாக விடாம சித்திரவதை பண்ற? என்ன சொன்னாலும் கேக்குறப்பா. போதுமா? என் மேல உறுதியா சொல்லு. இனிமே என் பேச்ச மீற மாட்டேன்னு சொல்லுடா. மீற மாட்டேம்மா. அண்ணி விடுங்க அண்ணி. விஸ்வதான் உங்க பேச்ச கேக்குறேன்னு சொல்லிட்டான்ல. வேணும்னா அவனை உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன் அண்ணி. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். இனி தயவு செஞ்சு இப்படி ஒரு யோசனை கூட உங்க மனசுல வரக்கூடாது. ப்ளீஸ், என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நீ அந்த நந்தினிய சுத்தமா மறந்துட்டேன்னு, நான் சொல்ற எந்த பேச்சையும் மீற மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு.
போதும்டா எனக்கு, இது போதும். அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால, என்ன மன்னிச்சிருடா. இல்லம்மா, அப்படி இல்ல அதுவும் என்னங்க, இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த ரேவதி வேற என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. அதான் ரேவதி பிசினஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்கலாம். நந்தினி வந்து சொன்னா. அப்படின்னு அந்த ரதி தேவி சொன்னதா நந்தினி சொல்றா. ஆனா ரேவதி இன்னும் நமக்கு போன் பண்ணி ஒரு தகவலும் சொல்லலையேங்க. நான் என்ன பண்றது வள்ளி? நந்தினி வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல ரேவதி கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலன்னு நினைச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு எதுவுமே புரியல. சரி, நீ போய் நந்தினி கிட்ட சொல்லி ரேவதிக்கு மறுபடியும் ட்ரை பண்ண சொல்லு. நான் நாளை காலையில மாப்பிள்ளை போய் பார்த்து நந்தினி விஷயமா பேசி பார்க்கறேன். சரிங்க. என்னாச்சு நந்தினி? இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. என்னம்மா சொல்ற? இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்ற? ஏன் இன்னும் இவ இப்படி இருக்கா? அவளுக்கு அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாமெல்லாம் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவளுக்கு ஒரு போன் கூட பண்ணணும்னு தோணல பத்தியா? பதறாதம்மா, அவ ஏதாவது மீட்டிங்ல இருப்பா. இல்ல நந்தினி, பிசினஸ் விஷயமா ரேவதி டெல்லிக்கு போயிருக்கிறத ரதி தேவி சொல்றத நாம எப்படி நம்ப முடியும்? அத ரேவதி பேர்ல டிக்கெட் புக் பண்ண மெசேஜ ரதி தேவி என்கிட்ட காமிச்சாலே. என்ன நந்தினி நீயே இப்படி பேசுற? புக் பண்ண டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாதா? எதுக்கு நாம ரேவதி பேர்ல டிக்கெட் புக் பண்ணணும்? அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ரதி தேவி கேன்சல் பண்ணணும்? இப்ப நம்ம ரேவதி எம்டியா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எம்டினா சும்மா இல்ல, நிறைய இடத்துக்கெல்லாம் போகணும், மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும். சில நேரத்துல சாப்பிடறதுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இருக்காது. நாம இருக்கிற இந்த நிலைமையில அவளுக்கு இந்த கம்பெனி ஓனர்லாம் தேவையா? இப்ப பார், நமக்கு தேவையில்லாத கஷ்டம்லாம் வருது. ஏமா இப்படி பேசுற? அந்த ரதி தேவியோ அவ தம்பியோ ரேவதிக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் பாடம் கத்து கொடுக்கதே இப்படி எல்லாம் பண்றா. நாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர இப்படி எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க கூடாதுமா. ஐயோ, நான் அதை தப்புன்னு சொல்ல வரலடி. ஆனா அவ இப்ப டெல்லி வரைக்கும் போயிருக்கா. அது என்ன பக்கத்துலயா இருக்கு? எவ்வளவு முக்கியமான விஷயமா போயிருந்தாலும் அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் தானே சொல்றேன். அதுக்கு தினமும் நமக்கு போன் பண்ணிருக்கா. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ பிஸி ஆயிட்டு இருப்பா, மறந்துட்டாலும் என்னவோ. இல்ல நந்தினி, அவ போன்ல பேசும்போது பதட்டமா பேசினான் தானே நீ சொன்ன. அதனாலதான் எங்களுக்கு குழப்பமா இருக்கு. அவ ஃபிளைட் பிடிக்கிற அவசரத்துல அப்படி பேசிருக்கலாம். அது எனக்கு பதட்டமா தெரிஞ்சிருக்கலாம்ல. ஆனா வெறும் யோகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அமைதியா இருந்துடக்கூடாதுக்கா.